Test 2, question number 5. Find the values in the interval 1 by 2, 2 satisfied by the Rolle's theorem for the function f of x equal to x plus 1 by x, where x belongs to square bracket 1 by 2, 2. Solution. இப்போ ரோல்ஸ் தியரம் செக் பண்ணோம்னா 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸான்னு பார்க்கணும், அடுத்தது டிஃபரன்ஷியபிளான்னு பார்க்கணும், அப்புறம் லோயர் லிமிட்லையும் அப்பர் லிமிட்லையும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். 3 கண்டிஷன் இருந்த பிறகு தான் நம்ம என்ன செய்யணும், அடுத்தது சி கண்டுபிடிக்க போகணும். அப்போ சி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா பாருங்க, இது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், அதில் பை எக்ஸ் இருக்கு, 0 இல்லை, அதனால கண்டிப்பாக இது கண்டினியூஸ் தான். கிளியர்லி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் f of x is continuous on the closed interval a comma b, that is 1 by 2 comma 2. At the second condition பார்த்தீங்கன்னா f of x is also differentiable on the open interval 1 by 2 comma 2. இப்போ ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு மூணாவது கண்டிஷன் பார்க்கணும்னா லோயர் லிமிட்லையும் அப்பர் லிமிட்லையும் ஈக்குவலாக இருக்கும். லோயர் லிமிட் வந்து 1 by 2, அப்பர் லிமிட் 2. அப்போ f of 1 by 2ம் f of 2ம் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். கன்சிடர் f of a. f of a னா ஏங்கிறது லோயர் லிமிட், அப்போ f of 1 by 2 போட போகிறேன். அப்போ x இருக்கிறதுல 1 by 2 போட்டிங்கன்னா ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 1 by 2 ப்ளஸ் 1 by 2. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 by 2னா 1 by 1 by 2 வரும். அப்போ 2னே போட்டுடலாம். இது ரெண்டு எல்சிஎம் எடுத்துக்கலாம், ஈக்குவல் டு 2 தான் எல்சிஎம். அப்போ இங்கே 1 இருக்கும், இங்கே 2 2s ஆர் ப்ளஸ் 4 வரும். அப்போ 1 + 4 வந்து 5, ஈக்குவல் டு 5 by 2 வந்திருக்கு. அப்போ லோயர் லிமிட்டில் போடுங்க 5 by 2, அப்பர் லிமிட்லேயும் 5 by 2 வருதான்னு பார்க்கணும். நவ் கன்சிடர் அப்புறம் இருந்து f of b. f of b னா ஈக்குவல் டு f of 2 போட போகிறேன். அப்போ 2 போட்டால் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 2 ப்ளஸ் 1 by எக்ஸுக்கு 2னா 1 by 2 வரும். இப்போவும் எல்சிஎம் எடுத்துக்கிடும், எல்சிஎம் வந்து 2 தான். அப்போ இங்கே 2 2s ஆர் 4 ப்ளஸ் 1 வரும், ஈக்குவல் டு 5 by 2. அப்போ அப்பர் லிமிட்லையும் 5 by 2, லோயர் லிமிட்லையும் 5 by 2. ஹியர் f of a ஈக்குவல் டு f of b. தேர்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு, therefore f of x satisfies all the 3 conditions. சரி, இப்போ என்ன பண்ணணும்னா சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ given f of x பாருங்க, given f of x equal to x plus 1 by x. இப்போ இதில் வந்து இதோடைய டிஃபரன்சியேஷன் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் 0 இருக்கும். அந்த 1 by 2, 2க்கு இடையில ஒரு 0 இருக்கும். இதான் ரோல்ஸ் தியரம். அந்த சியோட வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ டிஃபரன்ஷியேட் f of x with respect to x implies f of x னா f dash of x வரும், ஈக்குவல் டு எக்ஸுக்கு டிஃபரன்சியேஷன் 1, அப்புறம் 1 by xக்கு டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் 1 by x ஸ்கொயர் வரும். அப்போ மைனஸ் 1 by x ஸ்கொயர் போட்டுருவோம். இது 1 by x ஓட டிஃபரன்சியேஷன். By Rolle's theorem, there exists one point, that is c belongs to that interval, such that f dash of c, first derivative, f dash of c யோட வேல்யூ 0 இருக்கும். இது வந்து Rolle's theorem. அப்போ நான் இந்த x இருக்குல c போட போகிறேன், which implies 1 minus 1 by c square. இந்த வேல்யூ 0க்கு ஈக்குவேட் பண்ணி c யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஈக்குவல் டு 0 போட்டுக்கிடுவோம். அப்போ இந்த மைனஸ் 1 by c square ரைட் சைட் கொண்டு போயிங்கன்னா அப்போ 1 is equal to 1 by c square எழுதலாம், ப்ளஸ் 1 by c square. இந்த c square கொண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அப்போ c square is equal to 1 கிடைக்கும். இப்போ c square 1 இருந்தால் c யோட வேல்யூ உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அப்போ c is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 எழுதிடுவோம். இப்போ ரெண்டு ஆன்சர் கிடைக்குது. ரெண்டு ஆன்சரில் நெகட்டிவ் வேல்யூ பாருங்க, நெகட்டிவ் வேல்யூ இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்காது, இந்த இன்டர்வல்குள்ளே இருக்காது. இம்ப்ளைஸ் c யோட வேல்யூ -1 எடுத்தீங்கன்னா -1 does not belongs to 1 by 2, 2. But the positive value +1, c is equal to +1 belongs to open interval 1 by 2, 2. இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய c. c யோட வேல்யூ 1. That's all.